Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 2 algebra exercise 2.9 partial fraction sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த கான்செப்ட் படி டினாமினேட்டருடைய டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர்னு இருக்கணும். இதில் இல்லை, இரண்டும் ஈக்குவலாக இருக்கிறது, சேமாக இருக்குது. அப்போ கான்செப்ட் வேறு, கணக்கை டிவைட் பண்ணி தான் செய்யணும். கணக்கை டிவைட் பண்ணி செய்யணும் அப்படின்னா உள்ள x² + x + 1 போட்டுட்டு வெளியில் எடுத்தோம்னா x² - 5x + 6ன்னு அர்த்தம். இந்த x² டிவைட் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். ரைட்டா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 1 × x², 1 × 5x + 6 மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம்னா இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் அப்படின்னு வந்துடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 6x - 5 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை நான் இதாக எழுதணும், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும். இந்த கணக்கை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதியெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? அதாவது கீழே உள்ளதை x² - 5x + 6ஓட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்படி எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 6x - 5 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது 6x - 5 அப்படின்னு வரணும். 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 வரணும். 1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அது ஒரு சிம்பிளாக ஒரு இது இருக்குது, என்ன ஃபார்மேட் இருக்குது. என்ன இருக்குதுன்னா கோசன்ட்டு ப்ளஸ்ஸு ரிமைண்டர் இந்த கோசன்ட்டு ப்ளஸ்ஸு ரிமைண்டர் பை இந்த டிவைசர் அப்படின்னு இருக்கணும். அப்படி சொல்லுவாங்க. டிவைடன்ஸ் ஈக்குவல் டு அந்த நம்பர்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதையில் இப்படி எழுதணும். Q + R/D அப்படின்னு. சரியா? டீன்றது டிவைசர், வகுக்கும் எண் அப்படின்னு அர்த்தம். சரியா? டிவைடண்ட் அப்படின்றது வகுபடும் எண் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கணக்கை எடுத்து தான் நம்ம செய்யணும். இது 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் அவன் ஆன்சர் கொண்டு போகிறனால இப்போ 1+ன்னு எடுக்கிறேன். இதோட 1 வேண்டாம், இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு 1 எடுத்துருவோம். இதை சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பிரிச்சுக்கோ. 6x - 5ன்னு எழுதிட்டு இதை சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பிரிப்போம் தெரியுமா? சம்மன் ப்ராடக்ட் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணணும். இதை எப்படி வரும்? எக்ஸு 3 2 6ன்னு வந்துடும். 3 வந்துடும், 2 வந்துடும். எங்கிட்ட மைனஸ் போடணும் ப்ளஸ் போடணும் பார்த்துக்க. ரெண்டு சைடு மைனஸ் போட்டுப்பார். -, +6 + -5. ஓகே, குட். இப்போ கணக்கு எடுத்துகிட்டு வா. 6x - 5. இப்போ தான் கணக்குக்கு வர்றேன் தனியாக. இதுதான் அந்த 1ன்ற இடம். இதை கடைசியாக நம்ம கொண்டு கணக்கில் சேர்த்துக்கலாம். இந்த 1ன்ற இடத்த நம்ம கடைசியாக கொண்டு போய் சேர்த்துக்கலாம். சரியா சொல்கிறது? இந்த 1ன்ற இடம் கடைசியாக கொண்டு போய் சேர்த்துக்கோ. ஆன்சரில் வேணும் கண்டிப்பாக. ஓகே, 6x - 5 x - 2 அடுத்து என்னது? x - 3 இல்லை எப்படி வேணால் எழுதிக்கலாம். அப்போ a/x - 2 ஆன்சர் கரெக்டாக தாண்டா வரும். ப்ளஸ் b/x - 3 அல்லது x - 2 இங்கிட்ட எடுத்துட்டாலும் சரி எங்கிட்ட எடுத்துட்டாலும் சரி உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டேன். நான் மாற்றி எழுதிட்டு பயந்துடாத, எல்லாம் ஒரே கலதை தான். சரி, ரைட்டு. ரெண்டையும் சேர்த்து எல்சிஎம் போட்டால் கீழே பார்த்து போடணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடில் உள்ள டினாமினேட்டரை எடுத்து எழுதுன்னு சொன்னேன். இல்லை உனக்கு எல்சிஎம் போட தெரிஞ்சால் எல்சிஎம் போட்டுக்க. இந்த x - 2 x - 2 அடித்தா மேலே கொண்டு பெருக்குனா a × x - 3 குறுக்கு இருக்கலாம் பெருக்காத. போனதெல்லாம் குறுக்கெல்லாம் பெருக்குன்னு சொல்லவே இல்லை. x - 3 x - 3 அடிச்சிட்டோம்னா x - 2 அதை கொண்டே மேலே பெருக்கணும்னா b × x - 2 அவ்வளோதான். இப்போ இந்த டினாமினேட்டர் அடிச்சிரு. அப்போ 6x - 5 = அப்படின்னு நேராக வரும். என்ன வரும் அப்படின்னா a × x - 3 + b × x - 2 விச் இஸ் டீச்சர்ஸ் ஒர்க்கு. முடிச்சாச்சு இந்த வேலையை. இதுக்கடுத்து இவர் ஒர்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு போட்டு என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்குன்னு பார்த்து அதில் ஆப்போசிட்டாக போடு. -3 இருந்தால் +3 போட்டு அது 0 ஆயிரும். 3 போடுறேன். அப்போ 6 × 3 - 5 = ஏக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 3 போட்டோம்னா ப்ளஸ் பிக்கு போட்டால் என்ன வந்துடும்? 1 வரும். அப்போ இந்த 3 அடிச்சு விட்டுருவேன். இது ஒன்று போட்டு கட்டுறக்காண்டி போட்டு காமிச்சேன். +3 இருக்குனால -3 இருக்குன்னா +3 போட்டேன். அடுத்து 2 போடுவோம். முடிஞ்சு போச்சு கணக்கு. ஓகே, ரைட்டு. அப்போ என்ன வந்துடும்? 6 3 18 - 5 = b. அப்போ என்ன வந்துடும்? 13 = b. செப்பரேட் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு புட்டு x = 2ன்னு போடுவோம். அந்த ஃபேக்டரில் -2 இருக்குனால +2 போடுறேன். அப்போ 6 × 2 - 5 = a × இது என்ன ஆகுன்னு பாரு, a × அப்படின்னு போடுறேன். a × போடையில்
கவனமாக வேகமாக ரன்னிங்கில் எழுதுறேன்ட்டு விட்டுறாமல் ஏ இன்ட்டு 2 போட்டால் -1 கிடைக்கும். 2 போட்டால் என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். பி என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிவிடும். அப்போ 6 + 12 - 5 = 1 is a -a. அப்போ 7 = -a. மைனஸை இங்கிட்டு மாற்றி விட்டுறணும். -7 என்னது? 7. சாரி ஏ. ஓகேயா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏயில் மைனஸ் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி அடிச்சு விட்றாத. 2 சைடு மைனஸ் தான் அடிக்க முடியும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம். அப்போ இது மைனஸாக மாறிடும், இதுதான் மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆன்சர் கிடச்சிரும். 2க்கு ஏக்கு பிக்கும். இந்த இடத்துல வர்றேன். இந்த இடம் 2ன்னு வேணால் வச்சுக்கோ. ஃப்ரம் 2க்கு வர்றேன். ஃப்ரம் 2 அப்படின்றது இந்த இடம் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வர்றோம். வந்தோம்னா கொஸ்டின் இந்த மாதிரி x-5ன்னு எழுதி x-2 x-3ன்னு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு ஏ பை ஏக்கு என்ன இருந்துச்சு? ஏக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னடா தம்பி? -7 தம்பி. -7/x-2 + 13/x-3 அப்படின்னு எழுதி முடிச்சுக்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வா. ஃபஸ்ட்டு இதுக்கு வரையும் இந்த கொஸ்டினை எழுதி x² + x + 1/x² - 5x + 6ன்னு எழுதி இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடம் 1 + இந்த ஆன்சர் தானே இது. அப்போ 1 + இங்கே -7/x-2 + 13 என்னது? x-3 அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? இந்த மைனஸை வேணால் மாற்றி விட்டுக்கலாம். 1 - 7/x-2 + 13/x-3 அப்படின்னு அர்த்தம். மைனஸ் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் பயந்துடாத. இந்த போட்டுக்கலாம். நீ வாட்டி எங்கிட்ட இருக்குன்னு நினச்சிடாத. 1 - அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் which is required ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.